இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தவக்கால சிந்தனையாக நாம் இன்று தியானிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, நீ இயேசுவிடத்தில் வந்தால் அவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீ இயேசுவிடத்தில் வருகிற பொழுது ஆண்டவர் எப்படி உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும் என்கிறதை தான் நாம் சிந்திக்க போகிறோம். அதுக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, லூக்கா எழுதின நற்செய்தியில 19ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கிற பொழுது, கிட்டத்தட்ட அதில் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, அதில் சக்கேயு என்ற மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்துல அந்த மனிதன் இயேசுவை பார்க்கும்படிக்கு ஒரு மரத்தில் ஏறி இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி தேடினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவனிடத்துல பெரிய அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் ஆஃபீஸர், அவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அவர் வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். ஆனால் அவருக்குள் பாருங்க ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. சொல்லப்போனால் ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் அருகிலே வந்து, சக்கேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் நான் உணவு அருந்த வேண்டும், உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறார். உடனே சக்கேயு மகிழ்ச்சியோடு கூட இறங்கி வந்து அவரோடு கூட சென்றதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்பொழுது சக்கேயுவிடத்துல பாருங்க, பெரிய ஒரு பணக்காரன் தான், ஆனால் அவனுக்குள் சமாதானம்ங்கிற ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தான். ஆகவே இயேசு என்னைக்கு அவர் வீட்டில் நுழைந்தாரோ, என்னைக்கு அவர் உள்ளத்துல வந்தாரோ, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனை உயர்த்துகிறதை, அவனை மேலே அந்த சமாதானத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில கூட என்னுடைய சாட்சியை சொல்லுகிற பொழுது, என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1980 ஆண்டுகளிலே என்னுடைய வாழ்க்கை ஒரு சூனியமாக, ஒரு ஜீரோவாக, ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசு என்னைக்கு என் வாழ்க்கையில நுழைந்தாரோ, அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை பாருங்க, என்னுடைய ஆசீர்வாதங்கள், நான் தேடி போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் தேடி போனது, அது எட்டாத ஒரு கனியாகத்தான் இருந்தது, ஒரு தொடுவானமாக இருந்தது. ஆனால் இயேசு என்றைக்கு என்னிடத்துல வந்தாரோ, என்னைக்கு அவர் என் உள்ளத்துல வந்தாரோ, அப்பொழுது பாருங்க மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நான் கண்டு கொண்டதை நான் பார்க்க முடிகிறது. நான் இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில இருக்குமா என்று சொல்லி ஒரு கனவு தான் பார்த்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க, அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா, உண்மையை சொல்ல போனா நான் அவரை தேடி போகவில்லை, அவர் தான் என்னை தேடி வந்தார். உண்மையாகவே அவர் என் கரம் பிடித்து நடத்தினதை நான் பார்க்க முடிகிறது. அந்த ஆண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா 40 ஆண்டுகள் அவருடைய கரங்களை நான் பார்க்க முடிகிறது. 20வது வயதிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் சொல்லுவேன், இன்னைக்கு என்னுடைய வயசு 60-40 ஆண்டுகள் எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நான் நினைத்து பார்க்காத ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்கறதை நான் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. ஆகவே அது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, ஆண்டு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சமாதானம், சந்தோஷம், நிம்மதியை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நீங்களும் கூட இந்த நாளிலே, இந்த தவ நாட்களிலே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல அழைக்க, அவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவை என்று சொல்லி கூவி அழைக்கிற பொழுது, கூப்பிடுகிறது என்கிற பொழுது ஜெபிக்க வேண்டும். அவரிடத்துல ஜெபத்தை செய்கிற பொழுது, அவரை நோக்கி காலையில் பார்க்கிற பொழுது பாருங்க, புதிய ஆசீர்வாதங்களை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த சிந்தனையோடு கூட, அப்பா, இந்த நாளிலும் கூட சுவாமி, இவர்கள் தேடுகிற ஆசீர்வாதங்களை நீர்களை கொடுத்து சந்தோஷப்படுத்தும்படிக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.